ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரயில்வே தீர்வுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியுது. ஸோ ரயில்வே தொடர்பான வீடியோஸ், கண்டென்ட்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கான வீடியோவாக இது கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளும் தமிழ் ஐஎஸ் அகாடமியில் புக்ஸு டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. இன்னைக்கு நம்ம ரீசனிங் கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா ரீசனிங் மேக்ஸ் மாற்றி பார்த்துக்கிட்டு தான் வரும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு மாதத்தின் 2வது 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எனில் மார்ச் 1ஆம் தேதி சனிக்கிழமை எனில் அந்த மாதத்தின் விடுமுறை அல்லாத நாட்களின் எண்ணிக்கையை காண்க. ஓகேங்களா? கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. அப்ப மார்ச் மாதம் கொடுக்குறாங்க. அப்ப மார்ச் அப்படின்னால மொத்தம் எனக்கு எத்தனை நாள் வரும்? மார்ச்ல மொத்தம் 31 நாள். மார்ச் மொத்தம் 31 நாள் இருக்கு. அதுல என்ன பண்றாங்க? சனிக்கிழமை என்னது? 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றாங்க. ஓகே. 1ஆம் தேதி எனக்கு என்னது? சனிக்கிழமை. ஓகே. அப்ப சனிக்கிழமை எனக்கு என்னைக்கு வருது? ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதியே வந்துடுது. ஓகேங்களா? சனிக்கிழமை என்னைக்கு வருது? 1ஆம் தேதி. அடுத்த சனிக்கிழமை எப்போ வரும்? 8, அடுத்து 15, அடுத்து 22, அடுத்து 29. ஓகேங்களா? அப்ப 1ஆம் தேதி சனிக்கிழமை அப்படின்னா நீங்க ஏரியால கூட்டிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அதே சனிக்கிழமை வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுல என்ன சொன்னாங்க? 2வது 4வது சனிக்கிழமை லீவா? அப்ப 2வது சனிக்கிழமை 8ஆம் தேதி, 4வது சனிக்கிழமை 22ஆம் தேதி. ஓகேவா? அப்ப 8ஆம் தேதி லீவு, 22ஆம் தேதி லீவு. அப்ப என்ன பண்ணலாம்? 2 மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன் 2 மைனஸ் பண்ணுனா விடுமுறை அல்லாத நாட்கள் தான் கேட்டாங்க. அப்ப இது விடுமுறை நாட்கள் அப்ப கழிக்கிறோம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும்? இப்போ 1ஆம் தேதி சனிக்கிழமை 2ஆம் தேதியா? ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து 9, 16, 23, 30. மொத்தத்து நாள் வருது 5 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை. இது 5 நாளும் கழிங்க. அப்ப சனிக்கிழமை 2 நாள், ஞாயிற்றுக்கிழமை 5 நாள் லீவ் விடுறாங்க. ஓகேங்களா? அப்போ 31ல எனக்கு 7% எவ்வளவு வரும்? 24 நாட்கள். அப்ப அந்த மார்ச் மாதம் மொத்தம் 31 நாள்ல எனக்கு சனிக்கிழமை 2 நாட்கள் லீவ் வருது, ஞாயிற்றுக்கிழமை 5 நாட்கள் லீவ் வருது. அப்ப அந்த 7 நாள் போக ரிமைனிங் எனக்கு எத்தனை நாள் இருக்கும்? 24 நாட்கள் எனக்கு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. படங்கள் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. எனக்கு என்ன பண்ணும்? சென்ற இந்த நம்பர் எப்படி வந்தா கண்டுபிடிக்க போறேன். அப்ப என்ன பண்ணும்? இந்த 52 இந்த 49 எப்படி வந்துருக்குன்னு செக் பண்ணும். கண்டுபிடிக்கலாம். அப்ப சுற்றி உள்ள நம்பரை பாருங்க. 25, 19, 18. ஓகே. அப்ப கூட்டி பார்ப்போம். 25, 19, 18. ஓகேங்களா? இதை கூட்டணிக்கு எவ்வளவு வரும்? 25, 19 கூட்டினா 44. இது ஒரு 18 கூட்டினா எவ்வளவு வரும்? 62 வரும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 52 தானே. அப்ப என்ன பண்ணும்? சுற்றி உள்ள அனைத்து நம்பரையும் கூட்டிட்டு 10 கழிங்க. அப்ப எவ்வளவு வரும்? 62 மைனஸ் 10, 52 வருதுங்களா? அப்ப என்ன கான்செப்ட்? சுற்றி உள்ள அனைத்து நம்பரையும் கூட்டிட்டு ஒரு 10 கழிக்கணும். அப்ப அதே மாதிரி இங்க வந்து செக் பண்ணிடலாம். 13, 32, 14. உங்களுக்கு கூட்டின எவ்வளவு வரும்? 13, 32, 45, 59, 10 கழிச்சு எனக்கு எவ்வளவு வரும்? 49. ஓகேங்களா? மொத்தம் 59, 10 கழிச்சா 49. அதே மாதிரிங்க 16, 17, 40. இது மொத்தமா கூட்டிட்டு 10 கழிக்கணும். ஓகேங்களா? இது மொத்தமா கூட்டிங்க எவ்வளவு வரும்? 16, 17, 33, 33 ஒரு 40, 73. அப்ப 73ல 10 கழிக்கணும். அப்ப 73 10 கழிச்சு எவ்வளவு வரும்? 63. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான். அப்ப இது மாதிரி ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 2 இது எப்படி வரும்னு தெரிஞ்சுன்னா இந்த 3வதுக்கு நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு தரவரிசை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். இல்ல ஆன்சர் மாறுவது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ரிச்சர்ட் என்பவர் என்ன பண்றாரு? ஒரு வரிசையில முன்னிருந்து 15வது நபராக நிற்கிறார். முன்னாடி இருந்துன்னா அது 15 அப்ப ஸ்டார்டிங்ல 1ல இருந்து இவர் எத்தனை இடத்துல இருக்காரு? 15வது இடத்துல இருக்காரு. ஓகே. யார் இருக்கா? ரிச்சர்ட். அடுத்து என்ன சொல்றாரு? அவருக்கு பின் எப்படி இருப்பாங்களா? முன் இருப்பவர்களின் எண்ணிக்கையில் 3 மடங்கு. முன் இருப்புகளின் எண்ணிக்கையில் 3 மடங்கு. ஓகேவா? அப்ப இவர் 15வது இடத்துல இருக்காருன்னா முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 14 பேர் இருப்பாங்க. ஏன்னா முன்னாடி 14 பேரு, இவர் 15வது ஆள். அப்ப முன்னாடி 14 பேர் இருக்காங்க. அப்ப பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்களா? முன்னாடி இருப்பவங்க எண்ணிக்கையில 3 மடங்கு. அப்ப இது என்ன பண்ணும்? 14 3 பெருக்கணும். இப்ப 14 3 பெருக்கணும் எனக்கு எவ்வளவு வரும்? 42 வரும். ஓகேங்களா? அப்ப பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 42 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் 15வது ஆள் இவரு,
அடுத்து இவர் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 42 பேர் இருக்காங்க. அப்ப 15 42 கூட்டினா வரும் 57 பேர். ஓகேங்களா? அப்ப மொத்தம் அங்க எத்தனை பேர் இருக்காங்க? 57 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப தனியா அந்த படம் வரைஞ்சுக்கலாம். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 57 பேர். ஓகேவா? இவருக்கு முன்னாடி 14 பேரு, இவருக்கு பின்னாடி 3 மடங்கு 42 பேர். ஓகேங்களா? அப்ப 15வது ஆளர் ரிச்சர்ட். இப்ப அடுத்து என்ன சொல்லுங்க? அவருக்கும் பின்னிருந்து 7வது நிற்கும் நபருக்கும் இடையே எத்தனை நபர்கள் இருப்பாங்க? ஓகேவா? ரிச்சர்ட்டுக்கும் பின்னாடி இருந்து 7வது நிக்கக்கூடியது. பின்னாடி இருந்து 7வது யார் நிற்பா? 57ங்கிறது லாஸ்ட். அப்ப இங்க இருந்து 7வது யார் இருப்பா? 51வது இடத்துல ஒருத்தர் நிற்பாரு. 51வது இடத்துல ஒரு நபர் நிற்பாரு. ஏன்னா பின்னாடி இருந்து 7ங்கிறது எவ்வளவு வரும்? 51ன்னு வரும். ஓகேங்களா? இப்ப இந்த ரிச்சர்ட்டுக்கும் அந்த நபருக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? ஓகேவா? அப்ப ரிச்சர்ட் 15வது இடத்துல இருக்காரு. அந்த நபர் முன்னாடி இருந்து 51வது இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? அப்ப இந்த 15க்கும் 51க்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப இடையில அப்படின்னு சொல்லும்போது ரிச்சர்ட் நீங்க எடுக்கக்கூடாது, அந்த நபரை எடுக்கக்கூடாது. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க 51ல இருந்து 15 கழிங்க, கழிச்சுட்டு அதுல இருந்து 1 கழிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இடையில எத்தனை நபர்கள் கேட்டாலே நீங்க இப்படிதான் ஆன்சர் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 51ல இருந்து 15 கழிப்பாங்க, கழிச்சு என்ன பண்ணாங்க ஆன்சர் போட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. 51ல இருந்து 15 கழிச்சுட்டு திரும்ப ஒரு 1 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப 51ல 15 போச்சுன்னு வரும் 36, அதுல 1 போச்சுன்னு வரும் 35. அப்ப ஆன்சர் வரும் 35 பேர் இருப்பாங்கப்பா. ஆன்சர் 35. ஓகே, இப்படிதான் இடையில் உள்ள நபர்கள் கேட்டா இப்படிதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிச்சுட்டு அதுல இருந்து ஒரு 1 கழிச்சுக்கணும். நெக்ஸ்ட் சோ திசைகள் கொஸ்டின் கேட்டாங்க. சதீஷ் என்பவர் தன் இருப்பிடத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி பயணித்து பின்பு மேற்கு திரும்பி 8 கிலோமீட்டர் பயணித்து அதன் பின் தெற்கே திரும்பி 6 கிலோமீட்டர் பயணித்து கடைசியாக கிழக்கே திரும்பி 8 கிலோமீட்டர் பயணித்தால் தன் இருப்பிடத்திலிருந்து எந்த திசையில் இருப்பாரு? ஓகே, பார்த்தலாம். அப்ப திசைகள் பொறுத்த அளவுக்கு எப்படிதான் இருக்கும்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகே, எப்பவுமே திசைகள் கொஸ்டின் எங்க இருப்போம்? சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? 15 கிலோமீட்டர் வடக்கு போறாரு. ஓகேவா? 15 கிலோமீட்டர் வடக்கு, 15 கிலோமீட்டர் போய்க்கலாம். இங்க வந்தாச்சு. ஓகேவா? இது ஸ்டார்ட் பண்ணி ஏன்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க வந்துட்டு அடுத்து 15 கிலோமீட்டர் வடக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? மேற்கு திரும்புறாரு. அப்ப மேற்கு இந்த பக்கம் தானே, எவ்வளவு போறாரு? 8 போறாரு. ஓகேங்களா? கோடு நீங்க நேரா போட்டுங்க. 8 போறாரு. இப்ப இங்க வந்தாச்சு. அடுத்து திரும்ப தெற்குக்கு திரும்பி எவ்வளவு போறாரு? 6 கிலோமீட்டர் போறாரு. அப்ப தெற்கு திரும்பி எவ்வளவு? ஒரு 6. ஓகே, இப்ப இங்க வந்தாச்சு. அடுத்து கடைசியா கிழக்கு திரும்பி 8. அப்ப கிழக்கு எந்த பக்கம் தானே, எவ்வளோ? 8. ஓகே, இதுவும் எனக்கு சமம் தானே. அப்ப இங்க 6, இது மொத்தம் 15. ஓகே, கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க? தன் இருப்பிடத்துல இருந்து எந்த திசையில் இருப்பார்? ஓகே, இப்ப இந்த இடத்த முடிச்சாச்சு. அப்ப இருப்பிடத்துல இந்த இடத்த பாக்குறேன். அப்ப எனக்கு என்ன திசை வரும்? வடக்கு திசை. தன் இருப்பிடத்துல இப்ப எந்த திசையில இருக்காரு? வடக்கு திசையில இருப்பாரு. அவ்வளவுதான் ஆன்சர். எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா, ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸ் 15. அப்ப 15ல எனக்கு இதோட டிஸ்டன்ஸ் மட்டும் எவ்வளவு வரும்? 6. அப்ப 15ல 6 பர்சன்ட் வரும் 9. அப்ப அவருடைய தன் இருப்பிடத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு திசையில இருப்பாரு. நெக்ஸ்ட், ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5ல் 2 மடங்காக உள்ளது. 8 வருடங்கள் கழித்து அவரின் வயது அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. தாயாரின் தற்போதைய வயதை காண்க. ஓகே, இப்ப தற்போது அவங்க எப்படி இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுடைய தாய் இருக்காங்க. என்ன சொல்றாங்க? அந்த நபருடைய தற்போதைய வயது எப்படி இருக்குமா? தாயின் வயதில் 5ல் 2 பங்கு. 5ல் 2 பங்குனா 5 மடங்கு தாய் இருப்பாங்க, 2 பங்கு அந்த நபர் இருப்பார். அதான் 5ல் 2. ஓகேங்களா? ஏன்னா தாய்க்கு தான் அதிகமான வயசு. 5 அங்க போடுங்க, 2 இங்க போடுங்க. அடுத்து என்ன பண்றாங்க? 8 வருடம் கழித்து 8 வருடம் கழித்து என்னங்குதான்? அவர் தாயாரின் வயதுல பாதியா இருக்காரு. அப்ப பாதியில என்ன பண்ணலாம்? தாய்க்கு 2னா அந்த நபருக்கு எவ்வளவு இருக்கும்? 1. நீங்க தாய்க்கு 1ன்னு போட்டீங்கன்னா எவ்வளவு போடணும்? 6 தான் போடணும். அப்ப என்ன பண்றீங்க? 2ன்னு போட்டுக்கிறேன், இங்க 1ன்னு போட்டுக்கிறேன். முழு நம்பர் வருவதற்காக. ஓகேவா? அப்ப 2 விகிதங்களை கண்டுபிடிச்சிட்டேன். தற்போது 2:5, 8 ஆண்டு கழித்து 1:2. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்? நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2 4, 4 5. இந்த 2 நம்பருக்கு வித்தியாசம் வரும். 5க்கு 4க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1. அப்போ 1x. அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த கீழே உள்ள விகிதத்துக்கு வித்தியாசம் கண்டுபிடிப்போம். வித்தியாசம் எவ்வளவு வரும்? 2க்கு 1க்கு வித்தியாசம் 1. இப்ப இந்த 1ஐயும் இந்த ஆண்டுகளையும் பெருக்கும். பெருக்குள்ள வரும் 8.
அப்போ ஒரு எக்ஸ் அன்னைக்கு எவ்வளோ 8. இந்த 8 எங்க அப்ளை பண்ணா மேல உள்ள விதத்துல அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒரு எக்ஸ் 8னா 2x எவ்வளோ வரும் 16. 5x எவ்வளோ வரும் 40. ஏன்னா ஒரு எக்ஸ் 8னா 2x 16, 5x 40 முடிஞ்சு. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டாங்க, தாயாருடைய தற்போது வயசு தான் கேட்டாங்க. அப்ப தாயுடைய தற்போது வயசு எனக்கு எவ்வளோ 40 தானே. ஏன்னா தற்போது வயசு தானே மேல இருக்குது. அந்த நபருக்கு 16, தாய்க்கு எவ்வளவு இருக்கும் 40. அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு வரும் 40. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். யுஎன்ஹெச்சிஆர் என்பது ஜெனீவாவுடன் தொடர்புடையது எனில் யுனெஸ்கோ என்பது எதனுடன் தொடர்புடையது? ரொம்ப சிம்பிள். அதாவது உன்கர் என்பது என்னது ஜெனீவா. ஓகே, இதோட தலைமையகம் தான் எங்க இருக்கு ஜெனீவால இருக்கு. அப்ப அதே மாதிரி யுனெஸ்கோட தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். எங்க இருக்கு பாரிஸ். ஆன்சர் பாரிஸ். நெக்ஸ்ட், இரு நபர்களின் வயதுகளுக்கு இடையான வேறுபாடு 16. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயது விகிதம் 1:3. ஓகேங்களா, 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எவ்வளோ 1:3. அப்ப இளையவரின் வயது என்னவன்னு கேட்கிறாங்க. ஓகே பாருங்க, ஸோ வயது வேறுபாடுங்கிறது எத்தனை ஆண்டுகள் முன்னாடி போனாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் பின்னாடி போனாலும் சரி, அந்த வயது வேறுபாடுகள் மாறவே மாறாது. வேறுபாடுன்னு என்னது, வித்தியாசம் தான் வேறுபாடுன்னு சொல்றாங்க. இப்ப உங்க வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேருக்குன்னு வச்சுக்கோம். 5 வருடத்துக்கு முன்னாடி உங்களுடைய வயது வித்தியாசம் 2 தான் இருந்துச்சுன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட வயது வித்தியாசம் தான் இருக்கும் 2 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வயதுங்கிறது அனைவருக்குமே ஒரே மாதிரி தான் கூடும், ஒரே மாதிரி தான் குறையும். ஓகேவா? அப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் வயது விகிதம் அப்படிங்கும்போது வேற மாதிரி யோசிச்சிருக்கூடாது. ஓகேவா? எத்தனை ஆண்டுகள் பிறகுனா சரி, எத்தனை ஆண்டுக்கு முன்னாடியும் சரி, என்ன ஆகும், அவங்க 2 பேருக்குள்ள வயது வித்தியாசம் எவ்வளோ சமமா தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 6 ஆண்டுகள் பிறகு வீதம் 1:3. அப்ப இது 2 பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ வரும் 2x. ஏன்னா 3க்கு 1 வித்தியாசம் எவ்வளோ 2. அப்ப 2x. அப்ப 2x அன்னைக்கு எவ்வளோ 16. அப்ப 2x 16னா 1x எவ்வளோ வரும் 8. அப்ப இந்த x மதிப்பு இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப 1x 8, 3x எவ்வளோ வரும் 24. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறேன், இது 6 ஆண்டுகள் பிறகுதான் உங்களோட வயசு. அப்ப தற்போது வயசு எவ்வளவு இருக்கும் 6 ஆண்டுகள் பிறகுதான் 8. அப்ப என்ன 6 வயசு கூட்டினா 8 வருது. அப்ப 6 வயசு கழிச்சுன்னா 2. இங்க 6 வயசு கழிச்சுன்னா 18. ஓகேங்களா? இதுல இளையோட வயசு எவ்வளோ 2, மூத்தரோட வயசு எவ்வளோ 18. எனக்கு கேட்கப்பட்டது இளையோட வயசு. இளையோட வயசு இன்னைக்கு எவ்வளோ 2. இப்படிதாப்பா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், பின்வரும் தொடர் வரிசையில் தவறான எண்ணை காண்க. ஓகே, ஸோ தொடர் வரிசையை நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் எந்த நம்பர் தவறுன்னு கண்டுபிடிக்க முடியும். 125, 127, 130, 135, 142, 153, 165. ஓகே, நம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது 2, அடுத்து எவ்வளோ கூடுது 3, அடுத்து 5, அடுத்து எவ்வளோ கூடுது 7, அடுத்து எவ்வளோ கூடுது 11, அடுத்து எவ்வளோ கூடுது 12. ஓகேவா? இப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ பாருங்க, 2, 3, 5, 7, 11 இதுல என்ன நம்பர் பகா எண்கள். அப்போ 11க்கு அப்புறம் எந்த நம்பர் கூட்டியிருக்கணும் 13 தான் கூட்டணும். 13 கூட்டினா எவ்வளோ வரும் 153, 13 கூட்டினா 166 வந்திருக்கும். ஆனா அங்க 12 கூட்டிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த நம்பர் வந்து இங்க தவறா இருக்குது. அப்ப ஆன்சர் என்ன வரும் 165ங்கிறதா தவறான எண். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு சங்கீத மொழியில் பேரண்ட் என்பது PDFG JK எனவும் சில்ட்ரன் என்பது MOXQUFGJ எனவும் குறிப்பிட்டால் ரீபிரிண்ட் என்பதனை எவ்வாறு குறிக்கலாம்? ரொம்ப சிம்பிள் தாப்பா. இப்ப பாருங்க, பேரண்ட் என்பது PDFGJK. அதாவது இந்த பிக்கு இந்த பி, ஏனா டி, ஆர்னா எஃப், ஈனா ஜி, என்னன்னா ஜே, டீனா கே. ஓகேவா? இந்த எழுத்துக்கு இந்த எழுத்தை போடுங்க, அவ்வளவுதான்ப்பா. அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் சொல்லும் அந்த கான்செப்ட். அதே மாதிரி சில்ட்ரன் என்ன இருக்கு, சீனா எம், ஹச்னா ஓ, ஐனா எக்ஸ், எல்னா கியூ, அடுத்து டி அப்படின்னா யூ, ஆர் அப்படின்னா எஃப், இ அப்படின்னா ஜி, என் அப்படின்னா ஜே. இங்க பார்த்தது என்னன்னா ஜே, இங்க என்னன்னா ஜே தான். இங்க ஈனா ஜி, இங்க ஈனா ஜி. ஸோ அப்போ கான்செப்ட் புரியுது. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப ரீபிரிண்ட் என்பது எனக்கு என்ன வரும் பாருங்க, ஆர். ஆர்னு எனக்கு என்ன வரும், ஆர்னது எஃப். அடுத்து ஈன்னு எனக்கு என்ன வரும் ஜி. அடுத்து பின்னு எனக்கு என்ன வரும் பி. அடுத்து ஆர் என்ன வரும் எஃப். அடுத்து ஐன்னு எனக்கு என்ன வரும்
ஐ என்னது எக்ஸ், அடுத்து என்னது ஜே, டி என்னது கே. அப்ப எஃப் ஜி பி எஃப் எக்ஸ் ஜே கே எங்க இருக்கு பாருங்க, எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எஃப் ஜி பி எஃப் எக்ஸ் ஜே கே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் கான்செப்ட் கேட்குறேன். மேக்ஸிமம் இந்த கான்செப்ட்ல இந்த சங்கீதம்ல கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2/3, 2/3 அன்னைக்கு எவ்வளோ? 89. 3/4 அப்படின்னா 2716. அப்போ 5/6ங்கிறது எனக்கு என்ன வரும் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 கியூப் பண்ணிட்டு 3 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 2 கியூப் 8, 3 ஸ்கொயர் 9. அதே மாதிரி இங்க கியூப் பண்ணி இங்க ஸ்கொயர் பண்ணிருப்பாங்க. 3 கியூப் 27, 4 ஸ்கொயர் 16. ஓகேங்களா? 8 9 27 16. அப்ப இங்க என்ன பண்ணும்? 5 கியூப் பண்ணிட்டு 6 ஸ்கொயர் பண்ணும். 5 கியூப் பண்ணா 125, 6 ஸ்கொயர் பண்ணா 6 ஸ்கொயர் பண்ணா 36. சரி, அப்ப எவ்வளவு வரும்? 12536. எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், பின்வரும் படவரிசையில் அடுத்து வருவது எது என்பதை விருப்பங்களிலிருந்து தேர்வு செய்யும். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த சைடு கார்னர் இருக்கு, அடுத்து இந்த சைடு கார்னர் வருது, அடுத்து கீழே வருது, அடுத்து இந்த சைடு வருது, அடுத்து எனக்கு எங்க வரும்? அதாவது ஒரு இது இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இங்க, அடுத்து ரெண்டாவது இங்க, மூணாவது இங்க, நாலாவது இங்க, அப்ப அஞ்சாவது எங்க வரும்? எனக்கு இந்த இடத்துல தான் வரும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல எந்த ஏரோ இருக்கு? இந்த மட்டும் தான் ஏரோ இருக்கு. ஓகேங்களா? இப்ப அது எங்கேயுமே வரல. இது வந்து சென்டரா இருக்கு, இதுதான் கரெக்டா கார்னர் இருக்கு. அப்ப என்ன வரும்? இந்த சி படம் தான் எனக்கு வரும். அப்ப சி படம் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஓகே, சி தான் இந்த ஆன்சரு. நெக்ஸ்ட், ஒய் என்பவர் எக்ஸின் சகோதரர். ஒய் என்பவர் எக்ஸின் சகோதரர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் ஸ்கொயர் போட்டா ஒரு ஆண்கிறத கம்பல்சரி சொல்றது. ஓகேங்களா? அடுத்து ஒய் என்பவர் இசட்டின் மகன். ஒய் என்பவர் இசட் உடைய மகன். ஒய் என்பவர் இசட் உடைய மகன். அடுத்து எனில் எக்ஸின் தந்தை, சாரி இசட்டின் தந்தை எக்ஸின் என்ன ஒருவரும் கேட்கறாங்க. ஓகேவா? இவங்க ரெண்டு பேருமே சகோதரர் தானே. அப்போ ஒய்க்கு ஒரு இசட்டுடைய மகன் இவர் அப்படின்னா இசட்டுக்கு இவங்க என்னது மகன் அல்லது மகளாக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க என்னது பேரண்ட்ஸா இருப்பாங்க. அப்ப இவங்களுடைய அப்பா வந்து இவர் என்னன்னு சொல்லுவாரு? இவங்க அப்பாவுடைய அப்பா தானே. அப்பாவுடைய அப்பாவா இருக்கலாம், இல்லை அம்மாவுடைய அப்பா கூட இருக்கலாம். ஏன்னா இசட்டுடைய மகன் சொன்னால அப்பாவுடைய மகன் வரலாம், இல்ல அம்மாவுடைய மகன் கூட வரலாம். இது என்ன பலன்னு கரெக்டா சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்ப இவங்களுடைய அப்பா வந்து என்னன்னு சொல்லுன்னு கேட்கிறான். நம்முடைய பேரண்ட்ஸ் உடைய அப்பா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தாத்தான்னு தான் சொல்லுவோம். அப்ப இசட்டின் தந்தை எக்ஸின் என்ன வரும்? எனக்கு தாத்தான்னு வரும். அவ்வளவுதான்ப்பா. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, ஒரு வட்டமேஜையில் உட்புறமாக பார்த்தவாறு ABCDE என்ற 5 நபர்கள் உள்ளனர். ஓகே, ஒரு வட்டமேஜை போட்டுக்கலாம். எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். 2 3 4 5. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? B இன் இடதுபுறம் T. ஓகே, அப்ப நான் B எங்க போட்டுக்கிறேன்? B க்கு இடதுபுறம் யாரு? T. B க்கு இடதுபுறம் T. அடுத்து E க்கும் A க்கும் இடையே C உள்ளார். அடுத்து P இன் வலதுபுறம் யாரு? E. P இன் வலதுபுறம் யாரு இருக்கா? E இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. E க்கு A க்கு இடையில யாரு? E க்கும் A க்கு இடையில C. ஓகேல, இப்ப क्वेश्चन பாருங்க. T இன் இடதுபுறம் யார்? T இன் இடதுபுறம் யார் இருக்காங்க? A. P இன் இடது D, T இன் இடது A. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் A. அடுத்து, கொடுக்கப்பட்ட படத்தில் சிறந்த உறவுகளை தேர்வு செய்ய வெண் வரைபடம் கொடுத்துருக்காங்க. பெண், மனிதர், சிறுவன். ஓகே, என்ன பண்ணலாம்? மனிதருக்குள்ள என்ன பண்ணும்? பெண்ணை கொண்டு வருவோம், சிறுவனை கொண்டு. பெண்ணுங்கிறது ஒரு ஆணை குறிக்கும், பெண்ணுங்கிறது ஒரு பெண்ணு, சிறுவனுங்கிறது ஒரு ஆணை குறிக்கும். ஓகே, மனிதர். அப்ப இந்த மாதிரி 2 ரவுண்ட் போடுவோம். ஆன்சருக்கு எதான் கரெக்டா இருக்கும்? ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கும். நெக்ஸ்ட், 9 நபர்கள் இருக்காங்க. சோனா, மோனா, சாரு, ரூபாலி, ஜான், ஹெமு, பாலா, ஹரி மற்றும் ராமு ஆகிய அனைவரும் ஒரு பூங்காவில் ஒரு இருக்கையில் அமர்ந்து இருக்கிறார்கள். ஓகேவா? அப்ப மொத்தம் எத்தனை பேர்? 9 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இது வந்து ஒரே டேபிள்னு வச்சுக்கலாம். ஒரு இருக்கை, 9 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஜானின் வலப்பக்கம் இரண்டாவதா அமர்ந்திருக்கும் ரூபாலிக்கு அடுத்த வலப்பக்கம் சாரு அமர்ந்திருக்கிறார். ஓகே, இப்ப ஜான் இருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த சைடு தான் வலது போகும். அப்ப இரண்டாவது வலது யார் இருக்கா? ரூபாலி.
அந்த ரூபாலிக்கு அடுத்த வலப்பக்கம் இவங்களுடைய ரூபாலிக்கு வலப்பக்கம் யார் இருக்கா? சாரு. ஓகேங்களா? அப்ப ஜானு இந்த இடத்துல யாருக்கான்னு தெரியாது. அடுத்த இடத்துல ரூபாலிக்கு வலப்பக்கம் சாரு. அடுத்து என்ன சொல்றாங்க? மோனா வந்து கடைசி ஓரத்தில் இருக்கிறார். மோனா வந்து என்னது? கடைசி ஓரம். கடைசி ஓரம்னது ஒண்ணு இங்க இருக்கலாம், இல்லைன்னா இங்க இருக்கலாம். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? மோனாவின் இடப்பக்கம் சொன்னால நீங்க மோனாவை எங்க போட்டா இடப்பக்கம் எங்கிட்டு போக முடியாது. ஏன்னா நான் இந்த சைடு போறது வலது தானே வச்சிருக்கேன். ஏன்னா நம்முடைய உட்காந்துருக்கு எப்படி இருக்கும்? இப்படிதான் உட்காந்துருப்போம். அப்ப எனக்கு இந்த சைடு போறதெல்லாம் வலது, இந்த சைடு போறதுல என்ன இருக்கும்? இடதா இருக்கும். கரெக்டுங்களா? இந்த சைடு போச்சா இடது, இந்த சைடு போனா வலது. அப்ப நான் மோனாவை இங்க போட்டேன்னா இந்த பக்கம் இடது போக முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? மோனாவை நான் இங்க போடலாம். மோனாவை இங்க போட்டீங்கன்னா மூன்றாவது இடது யார் வருவான்னு பாருங்க. மூன்றாவது 1 2 3 மூன்றாவது இடது யார் வரா? ஹேமு வருவாங்க. அடுத்து ஹெமுவிற்கு அடுத்த இடப்பக்கத்தில் இங்க தானே. அடுத்த இடப்பக்கத்தில் யார் இருக்கா? சோனா. அடுத்து பாலாவிற்கும் ஹெமுவிற்கும் இடையில் யார் இருக்கா? ஹரி. இப்ப ஹெமு இங்க இருக்காரு. அப்ப என்ன பண்ண? இங்க பாலா போட முடியாதுல்ல. ஏன்னா இங்க போட்டா சோனா நடுவில் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க போடும் பாலா. அப்ப ஹெமுவுக்கும் பாலாவுக்கு இடையில யார் இருக்கா? ஹரி. ஓகேங்களா? போட்டாச்சு. இருக்கையின் ஓரத்தில் மோனாவை தவிர அமர்ந்திருக்கும் மற்றொரு நபர் யார்? ஓகேவா? இப்ப பாருங்க 5 பேர் வந்துருச்சு. சோனா, ஹெமு, ஹரி, பாலா, மோனா. அதே மாதிரி இங்க 4 பேர் இருக்காங்கல்ல. அதாவது ஜான் இருக்காரு, இடையில யாருன்னு தெரியல. அடுத்து ரூபாலி சார். அப்ப ஜானு இங்க யாருன்னு தெரியாது, இங்க ரூபாலி, இங்க சாரு. அப்ப இதுல எந்த பேர் வராம இருக்கு? ராமுன்ற பேர் வராம இருக்கா? அப்ப ராமு தான் இங்க இருப்பாரு. அப்ப 9 பேரும் பிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன கொஸ்டின் கேட்டாங்க? ஓரத்தின், ஓகே, இருக்கையின் ஓரத்தில் யார் இருக்கா? மோனா. ஆனா மோனாவை தவிர ஓரத்துல இப்ப யாருன்னு கேக்குறாங்க? ஜானு. ஆன்சர் ஜானு. இதே நீங்க சென்ற யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? சென்ற யாருப்பா? சோனா இருப்பாங்க. ஏன்னா இங்கிட்ட 4 பேர், இங்க 4 பேர், நடுவுல சோனா இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த படங்கள் கரெக்டா வரைச்சிருந்தோம்னா அவங்க ஈஸியா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து ஒருவரின் மாத வருமானம் ரூபாய் 28,000, அவருடைய செலவினமும் சேமிப்பும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனில் போக்குவரத்திற்காக செலவிடப்பட்ட தொகையினை கோணத்தில் காண்க. அதாவது டிகிரியில கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப போக்குவரத்து நீங்க 20%. அப்ப 20/100. எனக்கு என்ன கேட்கறான்? கோணம் தானே கேட்டான். அப்ப கோணம் கேட்டா 360ஆல பெருக்கணும். எனக்கு அமௌண்ட் கேட்டா அமௌண்டால பெருக்குவேன். கோணம் கேட்டா கோணத்தால தான் பெருக்கணும். இப்ப அடிக்கலாமா? 20 20, 5 20 100. அடுத்து 4 5 5, 7 5 35, மீதி 1 10ல 2. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 72 டிகிரி. அப்ப போக்குவரத்து செலவுக்கான தொகையின் கோணம் எவ்வளோ? 72 டிகிரி. அடுத்து பின்வரும் 5ல் 4 ஒரு குறிப்பிட்ட முறைமையினை ஒரு குழுவாக அமைந்துள்ளன. குழுவிலிருந்து விலகியுள்ளது எது? அதாவது வேறுபட்ட எதுன்னு கேட்கறாங்கப்பா. ஃபேக்டரி, சாய்லர், சோல்ஜர், டீச்சர், அம்பையர். எனக்கு எது ஆன்சர் வரும்? ஃபேக்டரி. இது வந்து ஒரு தொழிற்சாலை எது குறிக்குது? மித்த அனைத்தும் ஒரு ஆளை குறிக்கும், அவங்களுடைய செய்யக்கூடிய வேலையை குறிக்குது. ஆனா இது என்ன? ஒரு ஃபேக்டரி. அப்ப அண்ணது தொழிற்சாலை குறிக்கும். ஆன்சர் இருக்கும் ஃபேக்டரி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், பின் வருவனவற்றில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கும். ஏ, எஃப். அப்ப ஏனா 1, எஃப்னா எவ்வளோ? 6. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 5. அடுத்து எஸ், எக்ஸ். எஸ்னா எவ்வளோ? 19. எக்ஸ்னா எவ்வளோ? 24. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. அடுத்து டி, டபிள்யூ. டீனா எவ்வளோ? 20. டபிள்யூனா 23. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 3. அடுத்து பியூ. பின்னா எவ்வளோ? 16. யூனா எவ்வளோ? 21. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 5. அடுத்து கே, பி. கேனா எவ்வளோ? 11. பின்னா 16. வித்தியாசம் எவ்வளோ? 5. ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அனைத்துமே வித்தியாசம் 5 வருது. இங்கே மட்டும் எனக்கு என்ன இருக்கு? 3 தானே வந்திருக்கு. அப்போ எனக்கு எது வேறுபட்டு இருக்கு? டி, டபிள்யூ. ஸோ எழுத்துக்கான நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ நம்ம டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? கண்டுபிடிச்சலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம் 2. அடுத்து 3 4 5 6, பெருசா 1 7. மொத்தம் எத்தனை தான் இருக்கு? எனக்கு 7 சதுரங்கள் தான் இருக்கும். ஓகேவா? வேற எங்கேயுமே சதுரம் உருவாக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சதுரங்கிறது 1 இருந்தா சதுரத்தை உருவாக்கும், 4 சதுரங்கள் சேர்க்கும்போது திரும்ப ஒரு சதுரத்தை உருவாக்கும். மத்தபடி 2 சதுரம் சேர்ந்து ஒரு சதுரம் உருவாக்குமா? கேட்டா முடியாது. ஏன்னா 2 சதுரங்கள் சேர்ந்துச்சுன்னா உனக்கு செவ்வகந்த உருவாக தவிர சதுரங்கள் வராது. ஓகே, எத்தனை சதுரம் தான் இருக்கும்? 7 சதுரம் தான் இருக்கும். அடுத்து இத்தொடரில் அடுத்து வர வேண்டிய எண்ணை கண்டறியவும். ஓகே பாருங்க, 17 20 26 38 62 டேஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது? 3. அடுத்து எவ்வளவு கூடுது?
6, அடுத்து எவ்வளவு கூடுது 12, அடுத்து எவ்வளவு கூடுது 24. ஓகே, அப்போ 3 டபுள் ஆக்குன்னா 6, 6 டபுள் ஆக்குன்னா 12, 12 டபுள் ஆக்குன்னா 24. நீங்க இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். அப்ப 24 டபுள் ஆக்குன்னா எவ்வளவு வரும் 48. அப்ப 62 48 கூட்டணும். அப்ப 60 40 100, 2 8 கூட்டினா 10. ஆன்சர் வரும் 110. ஓகேங்களா, இந்த மாதிரி டிஃபரன்ஸ் போட்டாலே உங்களால என்ன பண்ண முடியும், வேகமா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 2014 பிப்ரவரி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்ன கிழமை வரும்? ஓகேங்களா, 2014 பிப்ரவரி 14ஆம் தேதி எனக்கு என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி அதே ஆண்டுல ஜூன் 10ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்கலாம். அப்ப கண்டுபிடிக்கலாமா? பிப்ரவரில இருந்து ஜூன் வரைக்கும், பிப்ரவரில இருந்து ஜூன் வரைக்கும் எழுதிக்கோங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். ஓகேங்களா, பிப்ரவரி ஓகே ஃபர்ஸ்ட் மந்த்தை மட்டும் என்ன பண்ணா நம்ம கழிச்சு எழுதும். ஏன்னா பிப்ரவரி மொத்தம் 28 நாள் இருக்கு. ஏன்னா 2014ங்கிறது சாதாரண ஆண்டு தான். ஓகே, அப்படிங்கும்போது 28 நாள் தான் இருக்கும். அப்ப இந்த 28ல 14 போச்சு ரிமைனிங் தான் கீழே போடணும். 28ல 14 போச்சு ரிமைனிங் எவ்வளவு வரும் 14. மார்ச்ல 31, ஏப்ரல்ல 30, மேல 31, ஜூன்ல நீங்க என்ன டேட் சொல்லணும் அது டேட் வரைக்கும் 10. ஓகேங்களா, இப்ப அப்படியே கூட்டுங்க. கூட்டின எவ்வளவு வருங்க 92, 102, இங்க ஒரு 116. அப்ப 116 7ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓரேல் 7, ஓரேல் 7, மீதி 4, 46ல 6ல 42, மீதி எனக்கு எவ்வளவு வரும் 4ன்னு வரும். எவ்வளவு வரும் மீதி 4. அப்ப மீதி 4 வந்துச்சு என்ன பண்ணும் 4 நாட்களை நீங்க கூட்டணும். ஓகேங்களா, அதாவது வெள்ளிக்கிழமை 4 நாள் கூட்டுங்க. அப்ப 1 அப்படின்னா சனி, 2 அப்படின்னா ஞாயிறு, 3 அப்படின்னா திங்கள், 4 அப்படின்னா செவ்வாய். அப்ப மீதி 4 என்னது செவ்வாய். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள மாற்றுகளிலிருந்து பொருந்தாத வார்த்தையை தேர்ந்தெடுக்கும். புதர், மரம், மலர், செடி. ஓகே, புதர், மரம், செடி எல்லாமே ஒரே வகையை சேர்ந்தா இருக்கு. மலர்ங்கிறது என்னது ஒரு பாகத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது மலர் தான் எனக்கு ஆன்சர். அடுத்து 23 கடிகாரம் 6:30 மணி காட்டுகிறது எனில் பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் கேட்கலாம். இப்ப எவ்வளவு டைம் 6:30. ஓகேங்களா, இதனாது இது மணி, இதனாது நிமிடம். ஓகேங்க, என்ன பண்ணா மணியை 30ஆல பெருக்குங்க, நிமிடத்தை 5.5ஆல பெருக்குங்க. ஓகேங்களா, 30 × 6 எவ்வளவு வரும் 180. சரி, 6 × 30 180. 30 × 5.5 எவ்வளவு வரும் பெருக்குன எவ்வளவு வரும் 165 வரும். ஓகேங்களா, அப்ப மைனஸ். அப்ப 180ல 165 எவ்வளவு வரும் 15 டிகிரி முடிஞ்சு. மணியை 30ஆல பெருக்கிறேன், நிமிடத்தை 5.5ஆல பெருக்கிறேன், ரெண்டையுமே எனக்கு கழிக்கிறேன். ஆன்சர் வரப்போது அவ்வளவுதான். ஆன்சர் வரும் 15 டிகிரி. நெக்ஸ்ட் 2016ஆம் ஆண்டில் எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர்? 2016ஆம் ஆண்டில் எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர்? ஓகே, இங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதை இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 2016 எங்க இருக்கு, இங்க தானே இருக்கு. அப்ப எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இது வரைக்கும் இருக்கு. அப்ப இதோட குறியீடு என்னது 50 தானே. அப்ப 2016ல எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க 50 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளா எனக்கு கொடுக்கல, அதனால நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான். இது 50, இது எனக்கு எவ்வளவு வரும் 80. இது 2014 சொல்லியிருந்தாங்கன்னா 10, 2013 சொன்னாங்கன்னா 50, 2012னா 30. இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அவ்வளவுதான். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். பின்வரும் வரைபடத்தில் முக்கோணம் என்பது பெண்கள், முக்கோணம் என்பது பெண்கள். ஓகே, இங்கிலீஷ்ல இருக்கு, நம்ம தமிழ்ல பெண்கள். வட்டம் என்பது என்னது பயிற்சியாளர். அடுத்து சதுரம் என்பது விளையாட்டு வீரர். ஓகே, எனில் விளையாட்டு வீரராக உள்ள பயிற்சியாளர் பெண் யார்? ஓகே, அப்ப விளையாட்டு வீரராக இருக்கணும், பயிற்சியாளராக இருக்கணும், அவங்க ஒரு பெண்ணாகவும் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுது இந்த 3 வடிவங்களும் பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ 3 வடிவத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நம்பர் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். இது எனக்கு ஆன்சர் வரும் 6. ஏன்னா இந்த 6 வந்து வட்டத்திலும் வரும், முக்கோணத்திலும் வரும், சதுரத்திலும் வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க விளையாட்டு வீரராகவும் இருப்பாரு, பயிற்சியாளராகவும் இருப்பாரு, ஒரு பெண்ணாகவும் இருப்பாங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும் 6. அவ்வளவுதான். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா மிஸ் பண்ணாதீங்க. என்ன பண்ண போறோம் அவங்க என்ன சொல்றாங்களோ அது உள்ள போய் நான் பார்க்க போறேன் அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரயில்வே தேர்வுக்காக தயாரக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் அதிகப்படுத்துங்க. ஸோ கண்டினியூஸா அந்த தேர்வு வந்துகிட்டே இருக்கும். அதை பொறுத்து நம்மளும் நம்மளுடைய படிக்கிறத மாத்திக்கிட்டே வரும்போது சில டைம் இருக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் அங்கே என்ன கேட்கறாங்களோ அதை பொறுத்து
இந்த வரக்கூடிய தீர்வு நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா அனாலிசிஸ் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அதை ஃபுல்லாக நீங்களும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ ரயில்வே தேர்வுக்கு தயாராக மாணவர் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற செய்யுங்க. நன்றி.